ராஜேஷ், தொடர்ச்சியாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டுட்டு வருது. தணிக்கை வாரியம் தரப்பில் இருந்து ஆரம்பத்தில் இருந்தே அவங்க இந்த குழப்பங்கள் நீடிக்குது இல்லையா? அதாவது சர்டிஃபிகேட் தரேன்னு சொன்னாங்க, நாங்கள் அதற்கேற்ற மாதிரி அவங்க சொன்ன கட்டெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் திரும்ப கொடுத்தோம், ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகு இதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்னாங்க. அங்கேருந்து முடிவுகள் வர்றதுக்கு காலதாமதமாகுது. இதனை அடுத்து தான் ஒரு நீதிபதி அமர்வுக்கு இந்த வழக்கு போகுது. இதில் எந்த இடத்துல எங்கே முரண் ஏற்பட்டது? ஏன்னா படக்குழு ஒன்று சொல்கிறாங்க, அங்கே தணிக்கை வாரியம் தரப்பில் இல்லை, அந்த இது காலாவதி ஆகிட்டது, அதை தனி நீதிபதி ஆனால் ஏற்கலை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த நடைமுறைகளில் ஆக்சுவலாக சிக்கல் எங்கே ஏற்பட்டது? ஏன்னா படக்குழு நாங்கள் கட்லாம் செஞ்சு திரும்ப சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது காலாவதி ஆகிவிட்டது, ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னு தணிக்கை வாரியம் சொல்கிறாங்க. எங்கே முரண் நீடிக்குது ராஜேஷ்? கௌதமி, இந்த படத்தை எல்லா படத்திற்கும் அனுப்புவது போல சென்சார் சர்டிபிகேட்டுக்காக இந்த படக்குழு, ஜனநாயகம் படக்குழு அனுப்பியிருக்கிறார்கள். அவ்வாறு அனுப்பிய போது அந்த படத்தை பார்த்துவிட்டு அதில் சில காட்சிகள் நீக்கம், சில இடங்களிலே சவுண்ட் கட் போன்றவற்றை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அவற்றை சரி செய்து 2-3 நாட்களில் அவர்கள் கொண்டு வந்து அந்த படத்திற்கான அந்த செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே மீண்டும் அந்த படம் பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்திற்கு UA சான்றிதழ் கிடைக்கும் என்று வாய்மொழியாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களும் ஓரிரு நாட்களில் UA சான்றிதழ் கிடைத்துவிடும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். படத்திற்கான டிக்கெட் விற்பனை கூட சில தியேட்டர்களில் நடந்துவிட்டது. ஆனால் அதற்கிடையிலே என்ன நடந்தது என்று சொன்னால், மற்றொரு அதிகாரி, அதாவது இந்த சென்சார் போர்டை சேர்ந்த ஒரு அதிகாரி, அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த சென்சார் போர்டை சேர்ந்த அதிகாரி மும்பையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த படத்தில் ஆட்சேபத்திற்குரிய சில காட்சிகள் இருக்கிறது, எனவே அந்த காட்சிகளை நீக்காமல் இந்த படத்தை திரையிடக்கூடாது என்று கடிதம் எழுதியதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த கடிதத்தின் அடிப்படையிலே இந்த படம் மும்பையில் இருக்கக்கூடிய மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்படுகிறது. எனவே மறு ஆய்வு குழு படத்தை பார்த்து முடித்த பிறகுதான் உங்களுக்கு நாங்கள் சான்றிதழ் கொடுக்க முடியும் என்று இந்த திரைப்பட தயாரிப்பு குழுவிடம் தெரிவித்த காரணத்தால், நாங்கள் இன்னும் 3-4 நாட்களில் படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும், நீங்கள் இப்படி காலதாமதம் செய்தால் எப்படி என்று சொல்லி அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று விடுகிறார்கள். நீதிமன்றத்துக்கு சென்றவுடன் இவர்கள் எங்களுக்கு உரிய கால அவகாசம் கொடுக்கவில்லை. உரிய கால அவகாசத்தை கொடுக்காமல் நீதிமன்றத்திற்கு வந்தது முதலில் தவறு. இவர்கள் எங்களிடம் நீதிமன்றத்துக்கு செல்வதாக கூட எதையும் சொல்லவில்லை, இவர்களாகவே நீதிமன்றத்துக்கு வந்து விட்டார்கள், இது தவறு என்று சென்சார் போர்டு சார்பில் ஆரம்ப கட்டத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்ற ஜனவரி 7-8 தேதிகளில் முன்வைக்கப்பட்டது. பிறகு எங்களுக்கு உரிய கால அவகாசம் இல்லாமல் நாங்கள், இவர்கள் கேட்கிறார்கள், இவர்கள் தேதியை, பட ரிலீஸ் தேதியை முடிவு செய்து விட்டார்கள் என்பதற்காக எல்லாம் நாங்கள் கொடுத்து விட முடியாது, எங்களுக்கான கால அவகாசம் வேண்டும், மறு ஆய்வுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், அவர்கள் பார்த்துவிட்டு பிறகு அவர்கள் ஒரு பதில் சொல்வார்கள், அந்த பதிலினுடைய அடிப்படையிலே நாங்கள் முடிவு செய்து சொல்கிறோம் என்று தெரிவித்து விட்டார்கள். எனவே தொடர்ந்து இந்த வாத பிரதிவாதங்கள் நீடித்துக் கொண்டிருந்தது. பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அவர் பதிலளித்திருந்தார். இந்த படத்திற்கு உடனடியாக சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அன்று மாலையே அதாவது சென்சார் போர்டு வாரியம் உச்சநீதிமன்றத்தை அணுகி மேல்முறையீடு செய்திருந்தது. எனவே மேல்முறையீடு செய்யப்பட்ட காரணத்தினாலே படம் திட்டமிட்டது போல ரிலீஸ் ஆகாமல் தொடர்ந்து காலதாமதம் ஆகிக்கொண்டே இருந்தது. 20ஆம் தேதி அந்த விசாரணையானது நடைபெறும் என்று சொல்லப்பட்டது. எனவே அதன்படி ஜனவரி 20ஆம் தேதியான இன்று தற்போது மீண்டும் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. பட தயாரிப்பு நிறுவனத்தின் மீது அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சென்சார் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவென்றால், இவர்கள் தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள், இவர்கள் எங்களை கேட்காமல் பட தேதியை முன்வைத்து அறிவித்து விட்டார்கள், இவர்கள் தேதியை அறிவித்து விட்ட காரணத்தால் நாங்கள் அவசரமாக இந்த வேலைகளை செய்து முடிக்க முடியாது, எங்களுக்கென்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது, எனவே அதன்படி நாங்கள் முழுமையாக ஆய்வு செய்து மறு ஆய்வு செய்து அதன் பிறகுதான் இந்த படத்திற்கான சான்றிதழை கொடுப்போம், எங்களுக்கு படக்குழு முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் நாங்கள் எதுவும் தவறு செய்ததாக நினைத்திருந்தால் அதனை தெளிவுபடுத்தி நாங்கள் தவறு செய்யவில்லை என்று நிரூபிக்க தனி நீதிபதி எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்க வேண்டும். அவ்வாறு வாய்ப்பளிக்காத காரணத்தால் நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கேட்காத ஒன்றையும் நிவாரணமாக நீதிமன்றம் வழங்கலாம், அதைத்தான் தனி நீதிபதி செய்திருக்கிறார் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி நடந்ததால் தான் நாங்கள் உங்களை நாடியிருக்கிறோம் என்றும் வாரியம் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்சார் போர்டு சார்பிலே விஜயனுடைய
ஜனநாயகன் படக்குழுவின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்திற்கு பரந்த அதிகாரம் இருக்கிறது எனவும் இருக்கக்கூடிய அந்த உரிய வாய்ப்புகளை வழங்கி முடிவெடுக்க வேண்டும் என்றும் வாரியத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாரியத்தின் வாதம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. சென்சார் போர்டு அந்த தணிக்கை வாரியத்தினுடைய சுருக்கமான கருத்து என்னவென்றால், நாங்கள் இந்த ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும். மறு ஆய்வு செய்வதற்கு உரிய கால அவகாசம் வேண்டும். நீங்கள் எங்களை கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் யாரை கேட்டு படத்தை ரிலீஸ் செய்வதற்கான தேதியை முன்கூட்டியே அறிவித்தீர்கள். நீங்களாக முடிவு செய்துவிட்ட காரணத்தால் நாங்கள் முன்கூட்டியே சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு முழு திருப்தி ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் சான்றிதழ் கொடுப்போம். எனவே எங்களுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்காதீர்கள் என்பதுதான் சென்சார் போர்டினுடைய இறுதி வாதமாக இருக்கின்றது.